உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் அப்பா ரோட்டில் செருப்பு தைக்கிறவர். அவருடைய புள்ள நான். உனக்கு பிரின்சிபல். திங்கிற பண்ணி மாதிரி என்னை அடித்து வரட்டினானுங்க. ஓடி ஒழிஞ்சு போயிட்டேனா? அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். அன்னைக்கு என்னை அடக்கணும்னு நினச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிட்றான். உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி என்ன மாதிரி நீயும் ஜெயிச்சு வரும் நான் நம்புகிறேன். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானு, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானு. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி. நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுக்கு நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாமல். பகையை வளர்க்குறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுகிறோம். இது ஒன்று போததா எல்லாரும் சேர்றதுக்கு. ஜெயிக்கிறியோ தோக்கிறியோ அதை பற்றி கவலைப்படாத. முழு மூச்சோட சண்டை போடணும். வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதிலிருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு.